சென்னை மூலக்கொத்தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்திய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு 1938ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அனைவரும் ஹிந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. 1938ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதியில் தொடங்கிய மொழிப்போர் 1½ ஆண்டு காலம் நடந்தது. இதில் மாணவர்கள் பலரும் பங்கு கொண்டனர். அவர்களில் சென்னையை சேர்ந்த நடராசனும் கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்துவும் முக்கியமானவர்கள். இவர்கள் இருவரும் மொழிப்போரில் பங்கேற்று சிறைச்சாலையில் உயிரிழந்தவர்கள். இவர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் அவர்களுக்கு சென்னை மூலக்கொத்தளத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவிடம் இப்போது 34 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த நினைவகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். மொழிப்போர் தியாகி தருமாம்பாள் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் வெள்ளக்கோவில் சாமிநாதன், சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்கள் இருவருக்கும் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.